ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து எல்லாரும் டவுட் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அக்கா, எனக்கு வந்து ஒரு லைன் விட்டு அடித்தா எவ்வளோ மார்க் வந்து போகும், ஒரு லைனே நான் திருப்பி அடித்தா எவ்வளோ மார்க் போகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஜூனியராக இருக்கட்டும் சரி, சீனியராக இருக்கட்டும் சரி. ஜூனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணாங்க. அதாவது 2 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. 1.8 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணாங்க, ஒரு மிஸ்டேக். அதுவே சீனியராக இருந்தால், தமிழ் இல்லை இங்கிலீஷ் சீனியராக இருந்தால் அப்படின்னா 1.2 மார்க், அதாவது 1.25 மார்க் வந்து நமக்கு வந்து ரிடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இது எப்படி ஒரு லைனுக்கு வந்து விட்டு அடித்தா நமக்கு வந்து மார்க் கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைன் ஒமிஷன், நம்ம வந்து லைன் எக்ஸ்ட்ரா அடிக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து சொல்லுவோம். அதே 5 தட்டுக்களை நம்ம வந்து ஒரு மிஸ்டேக்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ 5 தட்டுக்கள்லாம் என்ன சொல்லுவோம்? இப்போ ஜூனியர் அடிக்கிறோம்னா 1 2 3 4 5. இப்போ நம்ம தட்டுறோம் இல்லையா மிஷினில், இப்போ ஏபிசிடி அடிக்கலாம் 1 2 3 4 5. இதை தான் என்ன சொல்லுவாங்க? தட்டுக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த லைன் வந்து அடிக்கலை, இந்த லைன் வந்து நான் விட்டுட்டேன் அப்படின்னா இது எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க? இப்போ 1 2 3 4 5, ஓகேவா? 5 தட்டுக்கள். அப்போ பிரிச்சுக்கோங்க. 1 2 3 5 தட்டுக்களை ஒரு மிஸ்டேக்காக எடுத்துக்குவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? அப்போ இது 2 மிஸ்டேக்கு. அடுத்து இது பாருங்கள், 1 2 3 4 5, ஓகேவா? அப்போ இது 3 மிஸ்டேக்கு. அடுத்தது 1 2 3 4 5, ஓகேவா? அப்போ 4 மிஸ்டேக்கு, ஓகேவா? அடுத்தது இங்கே வந்து அப்போ 5 மிஸ்டேக்கு. சரியா? 5 தட்டுக்களுக்கு ஒரு மிஸ்டேக். சரியா? அப்படி கவுண்ட் பண்ணுவோம். அப்போ 5 தட்டுக்கள்னா 5 தட்டுக்களுக்கு ஒரு மிஸ்டேக்காக வந்து எடுத்தாங்கன்னா எத்தனை வருதுன்னு பாருங்கள். இந்த லைன் விட்டிங்களா, அப்போ எத்தனை மிஸ்டேக்கு? அப்போ இந்த லைனில் 6 மிஸ்டேக்கு. அப்போ எத்தனை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுவாங்க? இப்படி தான் பிரிச்சுக்குவாங்க. இப்போ டயபெட்டிஸ் இருக்கா, 1 2 3 4 5. அப்போ என்னது? 5 தட்டுக்கு ஒரு மிஸ்டேக்கு. சரியா? அப்போ ஒரு மிஸ்டேக்கு டயபெட்டிஸ் வரைக்கும். அடுத்தது இது கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5. சரியா? அப்போ இது வரைக்கும். அடுத்தது இது கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5. சரியா? அப்போ 3 மிஸ்டேக்கு. 1 2 3 4 5 6. சரியா? 5. அப்போ 4 மிஸ்டேக். அப்போ 1 2 3 4 5, ஓகேவா? இப்படி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வந்து குறைப்பாங்க. 5 தட்டுக்கள்ப்பா, புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ வந்து டயபெட்டிஸ், ஓகேவா? டயபெட்டிஸ் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா அண்டு மென்டல் ஹெல்த்துன்னு இருக்கா, ஒன்றுமே இல்லை. இந்த லைன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அடிக்கலை அப்படின்னா இப்போ 5 தட்டுக்களை கன்வெர்ட் பண்ணுவாங்க. 1 2 3 4 5, 1 2 3 4 5. அப்போ இது வந்து ஒரு மிஸ்டேக்கு. அடுத்தது 1 2 3 4 5. அப்போ இது வந்து ஒரு மிஸ்டேக்கு. அப்போ 1 2 3 4 5 6 5. அப்போ இது ஒரு மிஸ்டேக்கு. 1 2 3 4 5. சரியா? இது ஒரு மிஸ்டேக். இங்கே வந்து 3 வந்திருக்கு. அப்போ இது நம்ம அரை மிஸ்டேக்காக வச்சுக்கலாம். அரை மிஸ்டேக்கு, ஓகேவா? அப்போ 1 2 3 4 4.5 மிஸ்டேக் மொத்தம் நமக்கு. இப்போ 4.5 மிஸ்டேக் எவ்வளோ? 4 2 8 மார்க் வந்து போகும். சரியா? 4.5 மிஸ்டேக் நமக்கு வந்து 8 மார்க் போகும். இப்படி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதே தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதே தான். 5 தட்டுகளுக்கு ஒரு மிஸ்டேக் வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் இந்த லைன் அடிக்கலை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து நீங்கள் அடிக்கலை அப்படின்னா இப்போ கீழாமை பற்றிய அவர் மிகவும் வேதனைப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அடிக்கலை. இப்போ பாருங்கள், கீழமை பற்றி அவர் மிகவும் வேதனைப்படுகிறார் அப்படின்னா, சரியா? இப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க? இப்போ பாருங்கள், 1 2 கொக்கி கீயும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. தமிழில் வந்து அப்படி கவுண்ட் பண்ண மாட்டாங்க, கொக்கி கீயும் சேர்த்து. அப்போ 1 இந்த கொக்கி கீ சொத்தோட 2 3 4 5. அப்போ இது ஒரு மிஸ்டேக்கு. 1 2 3 4 5. அப்போ 2 மிஸ்டேக்கு. 1 2 3 4 5. சரியா? இந்த கொக்கி கீயை சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. கொக்கி கீ ஃபுல் ஸ்டாப் எல்லாமே சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 3 மிஸ்டேக்கு. அடுத்தது 1 2 3 4 5, ஓகேவா? 5. அப்போ இது 5 வேர்ட்டுக்கு என்ன ஒரு மிஸ்டேக்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ 1 2 3 4 5 6, ஓகேவா? அப்போ பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ இது 5 வேர்டுக்கு ஒரு மிஸ்டேக்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. 1 2 3 4 5, ஓகேவா? 1 2 3 4 5, ஓகேவா? அடுத்தது 1 2 3 4 5. சரியா? அப்போ இப்படி பிரிச்சுக்குவாங்க. இப்படி பிரித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்டேக்கை வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. இந்த கொக்கி கீ, இந்த ஃபுல் ஸ்டாப்பு, இந்த ரீ போடுறீங்க இல்லையா, கொக்கி கீ எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் மிஸ்டேக் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்படி தான் பிரிப்பாங்க. இந்த கொக்கி மேலே இருக்கலாம், இந்த கொக்கிக்கு இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு அதையும் கவுண்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ 1 2 3 4 5. அப்போ இது ஒரு மிஸ்டேக். அடுத்தது இதோட ஒரு மிஸ்டேக் போயிடுச்சா, அடுத்தது 5 லெட்டர் பார்ப்பாங்க. 1 2 3 4 5. அப்போ இங்கே ஒரு மிஸ்டேக், இங்கே ஒரு மிஸ்டேக். அப்போ 2 மிஸ்டேக்கு. இதை பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ இது ஒரு மிஸ்டேக். அப்போ இது 3 மிஸ்டேக்கு. அடுத்தது 1 2 3 4
அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 5. அப்போ இது ஒரு மிஸ்டேக், அப்போ 4 மிஸ்டேக். அப்போ 1 2 3 4 5, ஓகேவா? அப்போ இது ஒரு மிஸ்டேக், அப்போ இது வந்து 5வது மிஸ்டேக். அதுக்கப்புறம் இந்த வேலையை படிக்கிறேன். இந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. இப்போ எத்தனை மிஸ்டேக் வருது? இப்போ டோட்டலாக 8 மிஸ்டேக் வருது அப்படின்னா 8 2 16 மார்க் வந்து உங்களுக்கு போகும். இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒரு லைனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 தட்டுக்கு, அதாவது நம்ம அடிக்கிறோம் இல்லையா, 1 2 3 4 5 தட்டுக்கு என்ன பண்ணுவோம், 5 வேர்டு அடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மிஸ்டேக்காக வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு லைன் அடித்தா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா அடித்தாலும் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து போகாது, சும்மா கம்மியாக தான் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், சரியா? ஒரு லைன் நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்த லைனே நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்கன்னா அதுக்கெலாம் பெருசாக வந்து மார்க் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. அதாவது அதை வந்து நீங்கள் ஒரு மிஸ்டேக்காக தான், இப்போ அடிக்கிற லைனே நீங்கள் திருப்பி அடிச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு மிஸ்டேக்காக மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த லைனை திருப்பி அடிச்சிட்டிங்கன்னா சரி ஓகே தெரியாமல் அடிச்சிங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு மிஸ்டேக், அதாவது 2 மார்க் மட்டும் தான் மைனஸ் பண்ணுவாங்க, சரியா? மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படி தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் அடிக்கிறீங்க அப்படின்னா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.